Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடந்த பிப்ரவரி 28 தொடங்கிய போரில் முதல் நாளிலேயே ஈரானில் கடந்த 34 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒற்றை அதிகாரமாக ஆதிக்கம் செலுத்தி வந்த முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். இதையடுத்து அடுத்த உச்ச தலைவராக கமேனியின் மகன் முஜ்தபா கமேனி நியமிக்கப்பட்டார். இன்று வரை பொதுவெளியில் தோன்றாத புதிய உச்ச தலைவர் தனது தந்தையின் இறுதிச் சடங்கு நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளவில்லை. ஆனாலும் கடந்த 125 நாட்களுக்கும் மேலாக புகைந்து கொண்டிருந்த ஈரானின் தலைமையில் நிலவும் பிளவுகள் கொமேனியின் இறுதிச் சடங்கில் வெளிப்படையாக தெரிய வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிபர் மசூத் பெசேஷ்கியன், நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபாஃப், நீதித்துறை தலைவர் கோலம் ஹொசைன் மொஹ்சேனி மற்றும் IRGCயின் மூத்த தளபதிகள் உள்ளிட்ட ஈரானின் உயர்மட்ட தலைவர்கள் ஒற்றுமையை வெளிக்காட்டும் வகையில் ஒன்றாக இறுதிச் சடங்கில் பங்கேற்றனர். ஆனாலும் தீவிர இஸ்லாமிய கொள்கை உடையவர்கள், சீர்திருத்தவாதிகள், தற்போதைய ஆட்சிக்கு எதிரானவர்கள் இடையே அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு தீவிர போட்டி மறைந்திருப்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. முதலில் ஈரானின் உச்சத் தலைவர் இனி கேள்விக்கு அப்பாற்பட்டவர் அல்ல என்ற நிலை உருவாகியுள்ளது. உச்சத் தலைவருக்கு மட்டுமே இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் இல்லை என்றும், அவர் முடிவெடுப்பவர்களில் ஒருவர் மட்டுமே என்றும், மற்றவர்களின் கருத்துக்களைப் போலவே அவருடைய கருத்துக்களும் விவாதத்திற்கு உட்பட்டவை என்றும் துணை அதிபர் முகமது ஜாஃபர் கயம்பனா தெரிவித்திருக்கிறார். இரண்டாவதாக, அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை எதிர்ப்பவர்களுக்கு ஆதரவாகவே அரசு தொலைக்காட்சி செயல்படுகிறது. கடந்த மாத இறுதியில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் குறித்து ஈரான் பேச்சுவார்த்தை குழுவுக்கு தலைமை தாங்கிய நாடாளுமன்ற சபாநாயகர் காலிஃபாஃப் அந்நாட்டு அரசு தொலைக்காட்சியில் நேரலையில் விளக்கிக் கொண்டிருந்தபோது திடீரென ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதே இதற்கு சான்றாகும். மூன்றாவதாக, ஈரானின் இஸ்லாமிய அரசுக்கு மக்களிடையே இருந்த பெரும் செல்வாக்கு குறைந்து வருகிறது. சீர்திருத்தவாத இயக்கத்தின் முக்கிய தலைவரான அதிபர் பெசேஷ்கியன் பழமைவாத இஸ்லாமிய முகாமில் உள்ள சீர்திருத்தவாதிகளின் ஆதரவை பெறும் அதே வேளையில் ஈரானின் தீவிர போக்குடைய அடையாளத்தை மெல்ல மெல்ல தளர்த்தி வருகிறார். இதற்கிடையே அரசியல் ரீதியாக அமெரிக்காவுடனான எந்தவொரு சமரசத்தையும் உறுதியாக எதிர்க்கும் தீவிர இஸ்லாமிய கொள்கை உடையவர்களை விட அதிபர் பெசேஷ்கியன், காலிஃபாஃப் மற்றும் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஆகியோர் தலைமையிலான சீர்திருத்தவாத தலைவர்களுக்கே உச்சத் தலைவர் முஜ்தபா அலி கமேனி ஆதரவளித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதிபர் பெசேஷ்கியன் தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கொண்டதன் பேரிலேயே புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு உச்சத் தலைவர் முஜ்தபாவின் ஒப்புதல் கிடைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் IRGCக்குள் இருக்கும் ஒரு பிரிவு ஒப்பந்தத்தை சீர்குலைப்பதற்கே செயல்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உண்மையில் IRGCயின் தீவிரவாத பிரிவா, அதிபர் பெசேஷ்கியன், காலிஃபாஃப் மற்றும் அராக்சி தலைமையிலான சீர்திருத்தவாத பிரிவா, எது அதிக வலிமை பெறுகிறது என்பதை பொறுத்தே அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகளின் எதிர்காலம் மட்டுமல்ல, ஈரானின் எதிர்காலமும் தீர்மானிக்கப்படும். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.